மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இன்றைய அரசியல் களத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள். செங்கோட்டையன் அவர்கள் நான் ஹரித்வார் போறேன் ஒரு மன நிம்மதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி ஹாப்பியா நான் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. ஆனா இல்ல அவர் டெல்லி போறாரு அப்படின்னா அமித்ஷாவை பார்க்காம வரவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? சோ ரகசிய சந்திப்பு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்திருக்கு. அங்க என்ன மாதிரியான வேண்டுகோளை இவர் வச்சிருக்கலாம் அப்படிங்கறதையும் சர்வேவை பார்க்கும்போது பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இதுக்கு முக்கியமான காரணம் திமுகவினர் அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் தாண்டி உதயநிதி அவர்களை எப்படியெல்லாம் விளாச முடியுமோ அந்த அளவுக்கு எடப்பாடியார் விளாசிருக்காரு. எல்லாத்தையுமே டீகோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் மிஸ் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரையும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஸ்டார்டிங்ல இருந்தே பிஜேபிக்கு நான் வரவே மாட்டேன், நான் வந்துட்டேன் ஏதோ தெரியாம, திரும்பவும் நான் கூட்டணி எல்லாம் வச்சேனா என்ன அப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக அளவுல பேசின எடப்பாடியார் திடுதிப்புன்னு செங்கோட்டையன் அவர்கள்லாம் சொல்லியும் நான்லாம் வரமாட்டேன், பிஜேபி கூட்டணி பக்கமே திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்து புடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்த எடப்பாடியார் என்ன பண்றாரு அப்படின்னா சடனா ஒரு ரிவெஞ்ச் எடுத்து சரி ஓகே நம்மளுக்கு இதுதான் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் திரும்புறாரு. பொதுவா பாஜக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு பிரம்மாண்டமான கட்சிகளா இருக்கும். திடீர்னு ஒரு சுச்சுவேஷன்ல அந்த கட்சி ஒரு பக்கம் லைட்டா சாயும் உடையும். அந்த ஒரு நேரத்துல பாஜக அவங்கள தாங்கி பிடிக்கும். அவங்கள டம்ப் பண்ணிட்டு இந்த கட்சி என்ன பண்ணும் மேல வந்துரும். ஸோ ஒரு இடங்கள்லயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரையாரிட்டி மோஸ்ட் இந்த பிளேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய ஹிஸ்டரி நிறைய இடங்கள்ல பதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில உங்களுடைய கட்சியை நீங்க அங்க கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அண்ணா திமுக அப்படிங்கறதே ஒண்ணு இருக்காது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப 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 அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்த நிலைமையில அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு பிரச்சனை அதுதானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க எல்லாம் வாங்க இருங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் இப்ப அதிமுகக்குள்ளேயே விரிசல் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் இழுத்து பிடிக்க, நான் இவங்க கூட கூட்டணிக்குள்ள வர போறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ வரியோ வரலையோ என்ன வேணா பண்ணு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு எடப்பாடியார் சட்டுன்னு கிளம்பிட்டாரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுக்குறேன், எல்லாரையும் நீ சேர்க்கணும் உள்ள அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சசிகலா முதற்கொண்டு எல்லாருமே உள்ள நீங்க எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்த்துக்கணும், அவர்களும் எந்த நிபந்தனையும் இல்லாம வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணி 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. இந்த 10 நாள் முடிஞ்சா என்ன நடக்கும், என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். என்ன காரணம்னா இவருடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் நான் போவேன், எல்லாரையும் போய் நான் பார்ப்பேன், சந்திச்சு என்னுடைய பிரச்சாரத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் ஒரு இடங்கள்லயும் போயிட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறது அழுத்தம் திருத்தமா மக்கள் மனசுல பதிய வைத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நபர்கள் செய்து கொண்டிருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுதான் அங்க ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது. சுதிருப்ப செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கேடும் அப்படின்னு உள்ள இருக்கிற ஆட்கள் கிட்டேயே நீங்க காமிக்கிறீங்க. இவர் அக்செப்ட் பண்ணுவாரு, ஆனா அந்த 3 பேரும் இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணிட்டு கட்சிக்குள்ள வருவாங்களா? டிடிவி அவர்கள் என்ன சொல்றாரு, நேத்து அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இவர் முதல்வர் வேட்பாளர்னா நாங்க எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறாரு. சோ இவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போது. சோ திடுதிப்புன்னு இவரை பார்த்து, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கிளம்புறாரு, என்ன சார் ஒரு மாதிரி மன அழுத்தத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், கோவில் போறேன், ஹரித்வாரை போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்க கிளம்பும் போதே தெரியும் டெல்லி தான் போறீங்க, டெல்லியில போய் உங்க தலைமையை தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டெல்லி போறாங்க அப்படின்னா 2 சினாரியோவா இருக்கும். ஒன்று கட்சி பத்தின பிரச்சனைகளை எக்ஸ்ப்ளோர் பண்றது, அண்ட் இன்னொன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஐடி ரைடு வருது அப்படின்னா அப்படியே திடுதிப்புன்னு போய் கும்பலா போகாத நபர்கள்லாம் உள்ள போய் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயமா போன விஷயத்தை பத்தியும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனதற்கான முக்கிய காரணம் எடப்பாடியார எப்படியாவது என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, 10 days நான் கெடு கொடுத்துருக்கேன். அந்த 10 நாள்ல பிரிஞ்சு போன அதிமுகவினர் எல்லாரையுமே குழுமமா ஒண்ணு சேர்க்க வேண்டியது எடப்பாடியாரோட கையில தான் இருக்கு. நீங்க என்ன பேசுவீங்களோ ஏது பேசுவீங்களோ நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா தயவு செஞ்சு பண்ணுங்க. அவங்க எல்லாம் உள்ள வந்தாதான் கொங்கு மண்டலங்கள்ல நம்மளுக்கான ஒரு சீட்டை வாங்க முடியும்.
அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தேவை நம்மளுக்கு. நம்ம இல்லைன்னா அவங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க இல்லைன்னா நம்மளாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியா நம்ம இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். சோ நீங்க அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் கிட்ட போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள் கோரிக்கையாவே வச்சுட்டு ஒரு மாதிரி வந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப கசிஞ்சிட்டு இருக்கு. சரி, இது மட்டும்தான் எனக்கு ட்ரெண்டிங்கான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அதிமுக அப்படின்னு சொல்லி வரும்போது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படின்றது 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃபைட்டுங்கிறது நல்லா தெரியும். அண்ட் ரீசெண்ட் டேஸ்ல எடப்பாடியார் எங்கெல்லாம் பிரச்சார மேடையில நின்று பேசிட்டு இருக்காரோ, எங்கெல்லாம் கேம்பெயின் நடத்துறாரோ, அங்க ஒரு வெத்தான ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது. அந்த விஷயத்த வந்து நான் நிறைய இடங்கள்ல நாங்க பார்த்தோம், நோட் பண்ணோம். பட் பெரிய அளவுல எடுத்துக்கலாம். பட் இப்ப ரிட்டன் அதை வந்து டெய்லி நடக்குது, ரிப்பீட்டட் மோட்ல நடக்குதுன்னா என்னங்கிறது எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம சொல்லணும்னா ஐடி விங், அதிமுகனுடைய ஐடி விங் எந்தெந்த தொகுதிகள்ல எந்தெந்த பிரச்சாரங்கள் பண்ணும்போது எந்தெந்த நேரத்துல வந்தது அப்படிங்கறத கூட அவங்க ரெக்கார்டா போட்டிருந்தாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னா இதுல யாரை ஏத்தணுமோ அவங்களை ஏத்துவோம், மோசமான அரசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை திமுகவினர் மனதில் கொண்டு, முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனதில் கொண்டு பேசிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு உதயநிதி அவர்கள்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஐசியூக்கு அனுப்பிடலாமா, அனுப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது முழுக்க முழுக்க இதனுடைய வார்த்தை அப்படிங்கிறது அன்னைக்கு சர்ச்சைக்குரிய வார்த்தையா, சர்ச்சைக்குரிய விஷயமா ஆம்புலன்ஸ் விஷயம் போனது மேலிடத்துக்கு தெரிய வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆம்புலன்ஸ்ல நம்மள ஏத்ததா தானே இவர் சொன்னாரு, நம்ம அதை பத்தி சொல்லுவோமே அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஐசியூக்கு அனுப்பிடுவோமா அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சோ இத வந்து டப்புனு உள்வாங்கின எடப்பாடியார் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, அசிங்கமா போயிரும், நான் பேசினேன் அப்படின்னா அசிங்கமா போயிரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி பேரையும் சொல்லிட்டு, நான் வந்து இப்படி கை நீட்டுறேன், என் கை வந்து ஆடல, என்னுடைய விரல் ஆடுதா, சில பேருக்கு எப்படி நடுக்கம் காமிக்குது, எப்படி ஆடுது அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து இவர் இப்படி நீட்டுறாப்ல. சோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு ஒரு மேடையில, பொது மேடையில இந்த அளவுக்கு சவால் விட்டு கொள்ளும் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கரெக்டா என்ன ஆகுது அப்படின்னா, டிஎம்கே காரவங்க பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 210 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிதப்புல சுத்திட்டு இருக்கீங்கல்ல, அது என்னைக்குமே நடக்காது, அது கனவா மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த ஒரு நபர்கள் இன்க்ளூடிங் கனிமொழி அக்கா அவர்களும் குறிப்பிட்டு அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய கனவு 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 நிறைவேறாது, திமுக அதற்கு வழிவகுத்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எழுதப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க என்னப்பா பண்ணாங்க தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடுதிப்புன்னு இத்தனை நாள் வந்து எனக்கு வந்து அதிமுக வந்து பெரிய அதிருப்தியை கொடுத்துருச்சு, நான் வந்து ராஜ்யசபா சீட் கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல வச்சுக்கிட்டே இருந்த அவங்க திடுதிப்புன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம எடப்பாடியாரை வந்துட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னாலும் 4 வருட காலம் அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு அந்தஸ்தை, இந்த ஒரு பதவியை கரெக்டா அவர் யூஸ் பண்ணாரு, நல்லாதான் அவர் வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு செம்மையான ஒரு சிபாரிசை அள்ளி வீசுறாங்க. சிறப்பான வேலை சிறப்பாக செய்தார் அப்படின்னு சொன்ன காரணம் திடீர்னு இவங்களுக்கு ஏன்? அப்போ இப்போ ரீசெண்டா வந்து மூப்பனார் அவர்களுடைய நினைவஞ்சலிக்கு சுதீஷ் அவர்கள் வந்திருந்தாரு தேமுதிக சைட்ல இருந்து. சோ இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலா இருக்கு. சோ இவங்க என்ன பண்ணாங்க, தேமுதிக வந்து திமுக பக்கம் போய் சாஞ்சாங்க. திடுதிப்புன்னு விஜய் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கூப்பிடுறாரு, விஜயகாந்த் அவர்கள் பேரெல்லாம் சொல்றாரு, எங்க அண்ணங்கிறாரு. ஒருவேளை இவங்க அங்க போவாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கும் போது இவங்க திடீர்னு வந்து எடப்பாடியார கொஞ்சம் பெருமிதமா பேசுறது அப்படின்னு இப்போ 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 அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. சும்மா எல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான், பஞ்சமே இல்லாம கண்டென்ட் பறக்க போது. நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அவங்களே போடுவாங்க, அவங்களே கொளுத்தியும் போடுவாங்க, எல்லாம் நடக்க போது. நம்ம மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பார்த்துடுவோம், என்ஜாயும் பண்ணலாம். அண்ட் அகைன் இப்போ ஜெர்மனிக்கு வந்துட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட நிறைய பேர் வந்து வெள்ளை அறிக்கை அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. வெள்ளை அறிக்கைனா என்ன? இப்போ இவர் ஃபாரின் போயிருக்காரு, அங்க போயிட்டு நிறைய கம்பெனிஸ் கிட்ட பேசியிருக்காரு, முதலீடுகள் எல்லாமே தமிழகத்துல ஈட்டுறதுக்காக தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் எந்தெந்த கம்பெனிக்கு போனீங்க, எவ்வளவு பேருக்கு இதை பேசியிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்க அப்படிங்கிற டோட்டலா வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ கேட்கறதுக்கான பதில் போன வருடம் அவர் போயிட்டு வந்த அப்போ கேட்கும் போது, வெள்ளை அறிக்கையா, வெள்ளை அறிக்கைலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து
மரபு இல்லை, வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லியிருந்தாரு. இதுவே இவர் அப்படியே ஒரு ரிவைண்ட் பண்ணி இவர் வந்து எதிர்கட்சியா இருந்தாரு பாருங்க. அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போயிட்டு வராங்க, அவங்க போயிட்டு ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவ்வளவு கேள்விகள். வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அவங்க எதுக்கு அங்க போயிட்டு வந்தாங்க, அவங்க எதுக்காக அங்க செஞ்சுட்டு வந்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை திமுக சைட்ல இருந்து கேட்ட அதே நபர்கள் இன்றைக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அது மரபு இல்லை அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது மீதம் இருக்கிற கட்சிகள் கேள்வியாக கேட்டு கொள்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த ஒரு நேரத்துல இவர நிறைய கேள்விகள் கேட்கறாங்க, மீடியா சைட்ல இருந்து நிறைய பலவேறு விதமான கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ வந்து ஜெர்மனில கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிடம் அளவுக்கு தான் அவர் பேசுறாரு அவருடைய ஸ்பீச். இந்த நேரத்துல கேள்விகளே கேட்பதற்கு முன்னாடியே அவரு அதை பார்த்து எழுதி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதே விஷயம் இப்போ அவர் இங்க இருந்து கிளம்பினாரு பாத்தீங்களா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நான் ட்ரிப் போறேன் அப்படின்னு கிளம்பினாருல, அதே நேரத்துல அதே மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு அதே மாதிரி இவங்க திமுகவினுடைய முக்கிய நபர்களை வச்சுக்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி விஷயம் நடந்துச்சு. அவங்க கேள்வி கேட்க கேட்க இவர் பார்த்து பேப்பர்ல படிச்சாரு அப்படிங்கிறதும் ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு. அதே விஷயம் திரும்பவும் கிட்டத்தட்ட அதை வச்சு ட்ரோல் பண்றாங்க பாருங்க. 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட 41 முறை 41 டைம்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா கலாய்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அதிக அளவுல பாத்தீங்க அப்படின்னா திமுகவை ஒரு பக்கம் விமர்சனத்தின் உச்சம், ஒரு பக்கம் செம்ம பாசிட்டிவா அவங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்ல நிறைய விதமான ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அகைன் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற திருச்சியில இருந்து தான் அவங்களுடைய பரப்புரையை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்துல புஷி ஆனந்த் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறதா, அவங்க தொண்டர்கள்லாம் அரெஸ்ட் பண்ண போறதா, ஃபைல் பண்ணப்பட்ட இந்த வழக்குகளை தயவு செய்து திமுக அரசாங்கம் திரும்பவும் கையில வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் கண்டனம் கொடுத்திருக்காரு விஜய். என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.